நான் கோயம்புத்தூர்காரன் அடிப்படையில் பேசுறேன். கோயம்புத்தூரோட வளர்ச்சிக்கு கடந்த 10 ஆண்டுகளா பாஜகவில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபர் பேசியிருப்பாரா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நான் பேசியிருக்கேன், அந்த உரிமை எனக்கு இருக்கிறதுனால நான் பேசுறேன். கோயம்புத்தூருக்கு என்ன தேவைப்பட்டது? மிகப்பெரிய அளவிலான ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. அந்த ரயில் சேவை போதிய அளவு நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சேலம் ரயில்வே கோட்டம் புதுசா உருவாக்குனாங்க. கோயம்புத்தூர் அடிப்படையில் ரயில்வே கோட்டம் உருவாக்கணும்னு சொல்லி போராடணும். ஆனாலும் கூட சேலம் ரயில்வே கோட்டம் உருவாகிறதுக்கு நான் காரணமா இருந்தேன். நான் போராடி இருக்கிறேன், உண்ணாவிரத்தில் இருந்திருக்கிறேன். என்னை போன்ற கோவை மக்கள் மீதும் கோவை மீதும் மிகுந்த அக்கறை இருக்கக்கூடிய பல மாணவர்கள் போராடினார்கள், மக்கள் போராடினாங்க. அதுல ஏதாவது பிஜேபியை சார்ந்தவர்கள் போராடினாருன்னா இல்ல. அன்னைக்கு நிக்கல. கோவை மீது அவர்களுக்கு பெரிய பற்றோ பாசமெல்லாம் இல்ல. சைலண்டா இருந்தா, நியூட்ரல் இருந்தா, எதிராக இருந்தான். ரெண்டாவதாக, எப்பெல்லாம் சிறுவாணி தண்ணீர் பிரச்சனை வருது, அப்போ நாங்க தெருவில் நின்று பேசி இருக்கிறோம், போராடி இருக்கிறோம். சிறுவாணியில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உரிமையை நாங்க பாதுகாத்திருக்கோம். மூணாவதாக, முல்லைப்பெரியாறு அணை பிரச்சனை வரும். எப்பெல்லாம் கோயம்புத்தூர் வறண்டு போய் கிடக்குதோ அல்லது எப்பெல்லாம் பருவமழை பெய்து விடுகிறதோ அப்பெல்லாம் முல்லைப்பெரியாறு பிரச்சனை வரும். நாங்க போராடி இருக்கோம். முல்லைப்பெரியாறு என்பது தமிழ்நாட்டின் உரிமை, எங்களுக்கு நாங்க தரணும்னு சொல்லிட்டு கோவை, அதே மாதிரி கேரளாவுடைய பார்டர் போன்ற இடங்கள் எல்லாம் பல நாடங்களில் கோவைக்காக பேசியிருக்கிறோம். அப்படி ஏதாவது பாஜகவை சார்ந்த யாராவது ஒருத்தர், அது பாஜகவா இருந்தாலும் சரி, இந்து முன்னணி, விஸ்வந்து பரிசுத்து, இப்படி எல்லாம் ஒரு 50-40 பிள்ளைகளை பெற்று வச்சிருக்காங்கல்ல, அதுன்னு இருக்கிறவர் யாராவது பேசியிருக்காருன்னு பார்க்கும். இந்த கோவைக்கு எந்த அடிப்படையிலும் வளர்ச்சி இல்லை. மாறாக என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்து இயக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் செத்து போயிடுவார். அது ஊர்வலம் போகும். ஊர்வலம் எங்கிருந்து போகும்? பிரியாசத்திலிருந்து துடியலூர் வரைக்கும் போகும். போகிற பொழுது என்ன நடக்கும்? இஸ்லாமியர் கடைகளை குறிவைத்து அடித்து நொறுக்கு போடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்களை பிரியாணி அண்டாவை தூக்கிட்டு போவாங்க. போலீஸினுடைய கண்ணெதிரே போலீஸோட ஜீப் அரிப்பாங்க. கோவை ஒரு கலவர பொம்மையா மாறும். அந்த சம்பவம் இன்னைக்கு என்னால மறக்க முடியல. தன்னுடைய தாய்மார்கள் எல்லாம் பயந்து போய் தன்னுடைய குழந்தைங்க பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டிட்டு வரதை கண்ணார நான் பார்த்திருக்கேன். ஆக கோயம்புத்தூரினுடைய வளர்ச்சிக்கு எந்த வகையிலுமே பயன்படாதவங்க இன்றைக்கு கோவையை பத்தி பேசுறதுதான் பெரிய அதிசயமா இருக்கு. நான் போராடி இருக்கிறேன். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் விட்டு வெளியே போயிடக்கூடாதுன்னு நான் போராடி இருக்கிறேன். பாரதியார் பல்கலைக்கழகத்துல மருதமலை வடவழியில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் போராடி இருக்கிறேன். தமிழ்நாட்டில் அரசு சட்டக்கல்லூரி எப்படி இருக்கோ அதே மாதிரி கோயம்புத்தூர்ல அரசு சட்டக்கல்லூரி வேணும்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் இருக்கிற பலர் பேசியிருக்காங்க. இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்ப கோவையினுடைய வளர்ச்சிக்கு இன்றைக்கு ஓட்டு கேட்டு வர்ற யாராவது ஒருத்தர் கோவையினுடைய வளர்ச்சிக்காகவோ கோவையினுடைய தேவைக்காகவோ தேவையை ஒட்டி ஏதாவது பேசியிருக்காங்களா? ஆனா இன்னைக்கு வரைக்கும் இல்ல. இவர்கள் எந்த அடிப்படையில் கோவையை பத்தி பேசுறாங்க சொல்லுங்க? சிஏ சட்டம் வந்தது. அந்த சட்டம் என்ன சொல்றான்? 80 முன்னாடி, அதாவது 1960, 50, 40 இந்த காலகட்டங்களில், அதாவது குறிப்பா 80 வயசுல இருக்கிற ஒருத்தனுக்கு பிறப்பு சான்றிதழ் வேணும். ஒருவேளை இல்லைன்னு சொன்னா அவன் என்னவா சொல்லுவாங்க? டவுட்ஃபுல் சிட்டிசனா ரெக்கார்ட் பண்ணுவான். என்ஆர்சியில ரிஜிஸ்டர்ல தான் போடுவான். அப்ப எங்க அம்மா, எங்க தாத்தா, அவங்களாம் இந்திய பிரச்சனையே கிடையாதா? அதற்கு எதிராக இங்க இருக்கிறவங்க எல்லாம் போராடும் போது நாங்க போய் நின்னோம். இது எல்லாருக்குமே பிறந்தோம். நாங்க ஏதோ எங்களுக்கு மட்டும் டீசல் பெட்ரோல் விலை 120 ரூபாய் மாதிரியும் பிஜேபி அமைப்பை சார்ந்தவங்களுக்கு எல்லாம் 50 ரூபாயா தர போறான். எல்லாருக்கும் ஒரே வேலை தான். இது எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்க போராடி இருக்கிறோம். தமிழ்நாட்டு, அதாவது இங்க இருக்கக்கூடிய பஞ்சாலை தொடர்ந்து காப்பாற்றப்படணும்னு நாங்க போராடி இருக்கிறோம். சிறு குறு தொழில்கள் கோயம்புத்தூர்ல காப்பாற்றப்படணும்னு சொல்லிட்டு போராடி இருக்கிறோம். போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிறதுக்காக போராடி இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய குடிசை வாழ் மக்களை அகற்றக்கூடாதுன்னு போராடி இருக்கிறோம். இப்படி பல போராட்டங்களும் கோவையில் நடந்திருக்கு. நான் அதில் கலந்து கொண்டிருக்கிறேன். அந்த உரிமையோடு பேசுறேன். கோவையினுடைய வளர்ச்சிக்கு பேசாத, கோவை மக்களினுடைய வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் துணை நிற்காத, கலவரத்தை மட்டும் ஏற்படுத்துற உனக்கு என்ன தகுதி இருக்கு கோவை மக்களிடத்துல வாக்கு கேட்பதற்கு? எந்த தகுதியும் பாஜகவுக்கு இல்லை. நீங்க சொல்லுங்க, இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தது. எனவே கோவை மாவட்ட மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். கோவை பண்படுத்தப்பட்டது, கோவை தொழில் வளர்ச்சி அடைந்தது, கோவை கல்வியில் சிறந்தது. அனைத்திற்கும் கடந்த 50-60 ஆண்டுகால திராவிட இயக்கத்தினுடைய செயல்பாடுகளே காரணம். இந்த செயல்பாடுகளில் எந்த இடத்துலையும் பாஜக இல்ல. கோவைக்கு அடிப்படை தேவைகளாக தற்சமயம் இருந்த சிறுவாணி தண்ணீர், ரயில்வே, அதே போன்று தொழிற்சாலை பாதுகாப்பு, சிறு குறு தொழில் பாதுகாப்பு, இவை அனைத்திலும் பாஜகவினுடைய பங்கு 0. எனக்கு அது கேரண்டியாக இருந்தாலும் சரி, டபுள் என்ஜின் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, அவை தமிழ்நாட்டுக்கு பயன்படல, குறிப்பா கோயம்புத்தூருக்கு பயன்படல. எனவே நாம தான் ஜாக்கிரதையா இருக்கும். ஏமாந்தோம்னா அடுத்த 5 ஆண்டுகள் நாம அவன்கிட்ட போய் மல்லு கட்ட வேண்டியதா இருக்கும். அதனால கோயம்புத்தூர் ஜனங்க பாதுகாப்பா இருக்கணும், கல்வியில வளர்ச்சி பெறணும், நிம்மதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். அழகான கோவை அனைவருக்கும் தேவைன்னா மதக்கலவரம் இல்லாத கோவையை உருவாக்கணும். அதற்கு அண்ணன் ராஜ்குமாருக்கு உதயசூரின் சின்னத்துல போறோம்.